கணிச்சு வச்சுட்டு போயிட்டான். அன்னைக்கு இன்னைக்கு இந்த சுனாமி வந்தது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி. புரியுதுங்களா சாமி? உட்கார்ந்த இடத்துல இருந்து அவன் இதெல்லாம் இது நடக்கும் இது இருக்குன்னு எழுதி வச்சுட்டு போண்டான். அதை எடுத்து போய் வச்சுக்கிட்டு தான் நீ இன்னைக்கு நாசான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இது எப்படி சொல்ற, இப்படி வேணா சொல்லிக்கலாம். நாசாவை இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சான்ல நாசா. நீங்க உங்க அடிப்படையில வச்சுக்கிடுவோம். நான் நாசா கண்டுபிடிச்சதோட ஏற்கனவே இருந்ததுதான் நாசா கண்டுபிடிச்சிருக்கேன். நாசா உண்டாக்குனது மாதிரி அதுதான் சொல்றேன் சாமி. அதுல இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படி கேள்வி கேட்டுலாம் தெரிஞ்சுக்க முடியாது. கேள்வியில பதிலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி அதுக்கான உழைப்பு, அதுக்கான முயற்சி, அதுக்கான இதுகளை எடுத்து நீங்களே அதுக்குள்ள நுழைங்க, கண்டுபிடிங்க, தெரிஞ்சு போயிடும். இதுக்கு இன்னொருத்தர் கேட்டு கேள்வி பதிலெல்லாம் எடுக்க முடியாது. அதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற அது நம்ம இது மாதிரி தான். எந்த ஒரு விஷயமும் இப்போ அதுக்கு மாற்று கருத்து வரும்ப்பா. நீ ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கேன், அவருக்கு அது மாற்று கருத்து வரும். அவர் ஒன்று சொல்லும் போது இவருக்கு மாற்று கருத்து வரும். அது சரியான முடிவுக்கு வராது. உண்மை இதுதானா கண்டுபிடிக்கணும்னா தனக்குத்தானே அதுல இறங்கணும். எல்லாத்துக்கும் உனக்கு எல்லா பதிலும் கிடைச்சிடும். அப்பதான் இதுதான் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிற முடியும். இதே தாண்டி கேள்வியில பதில் கேட்டாலாம் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. மனிதனுக்கு ஒரு நாளுக்கு ஒரு டைம் இருக்கு. தாவரங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா? இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தாவரங்களுக்கு உயிர் ஓட்டம் இல்லை, உயிர் இல்லாமையே அது வாழுது, உயிர் இல்லாமையே தண்ணியை பிரிக்கிக்கிறது. எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் வச்சுருக்கோம். அந்த நாளிகை இத்தனை நாளிகை அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லா இப்போ மனிதனாக பிறத்தவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே. 100 வருஷம்னா 100 வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜாக இருக்குது. அவனுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு அந்த பயணங்கிறது மாறிடுது. ஒரு மரத்தை எடுத்தால் அந்த உயிர் வாழக்கூடிய காலம் இவ்வளோதாங்கிறது ஃபிக்ஸு கிடையாது. மனிதனுக்கும் உயிர் வாழக்கூடிய அவங்களுடைய உடல்நிலை அவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த டைமிங் எடுத்து வயசுல போகிறோம் 100 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க. இதே மாதிரி ஒரு ஆவரேஜாக கணக்கு பண்ணும்போது ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்நாள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக குறையவும் ஆரம்பிச்சிச்சு. தர்மம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், 20 வயசாக கூட்டியே தான் 120க்கு போயிருக்கு மனித வாழ்க்கை. திரும்ப இப்போ 20 குறைய ஆரம்பிச்சு. அவ்வளோதான். இப்போ ஆவரேஜ் 60. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஆவரேஜ் வயது